ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, அடுத்த 24 மணி நேரத்தில் உன்னுடைய அலைபேசியில் ஒரு அழைப்பு வரும். அந்த அழைப்பில் வரும் செய்தி கேட்டவுடன் உன் தலையே சுற்றிவிடும். ஆனால் அச்செய்தி வருவதற்குள் நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும் தங்கமே. காலம் கடத்தாதே. நேரம் மிகவும் பொன்னானது. அதை வீணாக்காமல் உடனடியாக என்ன விஷயம் என்பதை முழுமையாக இப்பொழுதே தெரிந்து கொள். உன்னுடைய துணை நீ உயிருக்கு உயிராக நேசிக்கின்றாய். அவரும் உன்னை உண்மையாகத்தான் நேசிக்கின்றார். சில சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அவர் இப்பொழுது உன்னை பிரிந்திருக்கும் நிழல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையினால் நீ மிகவும் வருத்தமடைகின்றாய். அவரை இழந்து தவிக்க வேண்டிய சூழல் ஏற்படுகின்றது. அதனால் பலரின் பேச்சுக்களையும் நீ சுமந்து கொண்டு இந்த வாழ்க்கையை கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் எப்படியாவது கூடிய விரைவில் அவர் என்னிடம் வந்தடைவார் என்ற நம்பிக்கையோடு நீ நித்தமும் அவரை நினைத்து காத்து கொண்டிருக்கின்றாய். அடுத்த 24 மணி நேரத்தில் அவரிடமிருந்து உனக்கு ஒரு அழைப்பு வந்து நாம் இருவரும் நிரந்தரமாகவே பிரிந்து விடுவோம் என்று கூறப்போகின்றார். இந்த வாழ்க்கையில் எனக்கு உடன்பாடில்லை. உன்னை எனக்கு எவ்வளவு பிடித்தாலும் ஆனால் இப்பொழுது இந்த பிரிந்திருக்கும் சூழல், சண்டை சச்சரவுகள் நமக்குள் வந்து கொண்டே இருக்கின்றது. நீ எனக்கு பொருத்தமானவர் அல்ல. இதற்கு மேலும் நான் என் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. நாம் இருவரும் பிரிந்து விடுவோம் என்று உன்னிடத்தில் கூறப்போகின்றார். அதை கேட்டவுடன் உனக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் தவித்து நிற்கப் போகின்றாய். உன்னுடைய தவிப்புகள் எப்படி இருக்கும் என்பது எனக்கு புரியும். நீங்கள் விளையாட்டாகத்தானே சொல்கிறீர்கள் என்று கண்மூடித்தனமாக அவரை நம்பி அவரிடம் நீ கேள்வி கேட்கப் போகின்றாய். ஆனால் அவர் ஆணித்தரமாக அடித்து சொல்லப் போகின்றார். ஆனால் கலங்காதே. நீ அவரை உண்மையாக நேசிக்கவில்லை என்ற காரணத்தினால்தான் அவர் அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார். ஏனென்றால் உன்னுடைய நேசத்தையும் பாசத்தையும் ஒரு நாள் கூட அவரிடத்தில் வெளிப்படையாக காட்டவில்லை. உனக்கு அவரை பிடிக்காத போல எடுப்புக்கே அவர் என்ன பேச வந்தாலும் நீ சரியாக முகம் கொடுத்து கூட பேசவில்லை. மனதிற்குள் மட்டும் அன்பு அதிகமாக இருந்தால் பத்தாது, அதை வெளியிலும் சொல்ல வேண்டும். ஆனால் நீ இதனால் வரை அதை செய்யவில்லை. உடனடியாக நான் சொல்வதை கேள். அந்த அழைப்பு வருவதற்குள் அவர் நீ நேசிக்கவில்லை என்ற காரணத்தினால் தானே இவ்வாறு கூறுகின்றார். நீயாக அவருக்கு அழைப்பு தெரிவித்து என்னால் நீங்கள் இல்லாமல் இனி இருக்க முடியாது, நாம் இருவரும் கூடிய விரைவில் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் என்று கூறி அவரை அழைத்து விடு. அப்பொழுது அவர் மனம் மாறிவிடுவார். அந்த வார்த்தைகள் அனைத்தும் காணாமல் போகும். உன்னுடைய உண்மையான அன்பையும் அக்கறையையும் நேசத்தையும் அவர் புரிந்து கொள்வார். பின்பு உங்கள் இருவருக்குள்ளும் பிரிவு என்பது இருக்காது. நான் சொன்னதை நிச்சயமாக செய்துவிடு தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையை காக்கவே உன் அப்பா நான் இவ்வாறு கூறுகின்றேன். அவர் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாது என்ற உண்மை எனக்கு புரிந்ததினால்தான் கூறுகின்றேன். நான் சொல்வதை கேட்டு நான் சொன்னபடி அவரிடம் சொல்லிவிடு. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.